வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெள்ளரிக்காய் குழம்பு. வெயில் நேரத்துக்கு இது ஒரு தண்ணிக்காய் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதோட தண்ணிக்காயாக இருக்கிறதுனால இந்த வெக்க நேரத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க நான் இதை எப்படி செய்தேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெள்ளரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், பாதி அளவு முருங்கைக்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 போல் பூண்டு, சின்ன பூண்டு. இதை இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் தோல் எடுத்து இதில் கட் பண்ணிக்கலாம் சின்ன பீஸாக. இப்போ நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வெட்டின முருங்கைக்காயும், வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு அதையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளரிக்காயும் சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக விட்டுருக்கேன். இப்போ காய் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. காய்க்கு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ காய் வெந்துட்டு இருக்கும்போது நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய், அது சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா, 5 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்தாச்சு, தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்ச தேங்காய் இதில் சேர்த்துடலாம். ஜார் கழுவி தண்ணியெல்லாம் சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததும் தாளித்து ஊற்றிடலாம். இப்போ கொதித்து வந்துட்டுருக்கு. கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம், அவ்வளோ போதும். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு தாளித்து ஊற்றிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சீரகம், 2 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கப்பு கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இந்த குழம்புல சேர்த்துடலாம். இவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. டேஸ்ட்டு பார்த்துடலாம். இது ரொம்பவே நல்லா இருக்குது. சாதத்தில் அப்பளம் தொட்டு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.